பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது என்ன பண்ண போகிறேன், பால் ஊற்றணும். மெயின் இன்க்ரீடியண்ட் இல்லையா, பால் புதுசாக வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி. சரின்னு பால் ஊற்றணும். ஸோ பால் ஊற்றியாச்சு. ஓரளவுக்கு ஊற்றலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ தூரம் வரைக்கும் ஊற்றலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. பால் ஊற்றிட்டேன். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாலை எடுத்து உள்ளே வைக்க போகிறேன். இந்த இன்ஸ்டா பாட்டில் செட்டப் பண்ண போகிறேன். எப்படி செட்டப் பண்ண போகிறேன்ட்டு நீங்களே பாருங்கள். எடுத்துகிட்டு திறந்தாச்சு. இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் வைக்காதீங்க, தண்ணி ஊற்றலைன்னா உங்களுக்கு வம்பாயிரும். அதில் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கு எடுத்து இந்த பால் அப்படியே எடுத்து உள்ளே வைக்கிறேன். வெரி சிம்பிள். உள்ளே வச்சு மூடிட்டேன். மூடியாச்சு. மூடின அப்புறம் என்ன செட் பண்ண போகிறேன்னா, இந்த ப்ரெஷர் இதை செட் பண்ணிவிட்டு, இது 3 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். இதை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணுறது வந்து இந்த மெத்தடு. பட் 3 நிமிஷம் வச்சிங்கன்னா மோர் தென் இனஃப். இதை வச்சு அலோவ் த சிஸ்டம், அதை வந்து அப்படியே போட்டோம் உள்ளே விட்டுருங்க. அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு. முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். அது முடிஞ்ச அப்புறம் நான் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். நீங்கள் 24 மினிட்ஸ் விட்டேன். மேக்ஸிமம் போன 17 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இந்த இது வந்து இந்த ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். இப்போ குறைஞ்ச அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இது வந்து 100% குறையிறதுக்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா மோஸ்ட்லி இனஃப் ஆயிரும். ஸோ இப்போ திறக்க போகிறேன். வெரி சிம்பிள். திறந்துட்டேன். ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஆல்ரெடி எல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடி நான் ஊற்றுறேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ பால் பார்த்திங்கன்னா எங்கேயும் பொங்கி எல்லாம் இருக்காது, எல்லாம் கரெக்டாக இருக்கும். உள்ளார ஒன்றும் பொங்கி எல்லாம் இருக்காது. நான் இந்த பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை காமிக்கிறேன். ஒரு கிடுக்கி எடுத்து அழகாக பால் எடுத்து இந்த பக்கம் வச்சிடும். ஓகே, இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பால் ஒன்றுமே பொங்கி எல்லாம் ஒன்றும் இருக்காது, க்ளீனாக இருக்கும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது முடிஞ்சிடுச்சு. இதனுடைய வேலை, இந்த குக்கரோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா சுத்தமாக ஆஃப் ஆயிரும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ மூடிட்டேன். இதை சுவிட்ச் ஆஃபும் பண்ண போகிறேன். இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பால் இருக்குது இல்லையா, இந்த பால் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விடணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பால் வந்து இப்போ தொட்டிங்கன்னா, இந்த பக்கம் தொட்டிங்கன்னா பயங்கரமாக கொதிக்குது, பால் ஆவி கூட வருது பாருங்கள். அதனால் இந்த பால் இப்போ உடனே எதுவும் பண்ண முடியாது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதை கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஆறுறதுக்கு வந்து சில நேரத்தில் நான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த ஆறுறது வந்து 10 to 15 மினிட்ஸ் ஆற விடுவேன். ஆற விட்டுட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் எப்படின்னாக்கா, இந்த கை வந்து இப்படி வச்சு பார்ப்பேன். என்னால் இப்படி இந்த மாதிரி இப்படி தொட முடியுதான்னு பார்ப்பேன். இப்போ தொட முடியல, சுடுது பயங்கரமாக. இப்போ வந்து அந்த மாதிரி இந்த இதை வந்து இந்த பேக் இது இந்த பின்னாடி கை வந்து இதை தொட முடியுதா அப்படின்னு பார்ப்பேன். அட்லீஸ்ட் கிட்டனாச்சும் போக முடியுதான்னு பார்ப்பேன். இப்போ சுடுது. அது தொட்டுச்சுனாக்கா என்னால் ஓரளவுக்கு தாங்க முடியுது அப்படின்னாக்கா, தென் that's the right time to put the அது என்னது அந்த தயிர் போடுறதுக்கு, துவைய விடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போதைக்கு இது இருக்கட்டும், கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறம் திரும்ப நான் என்ன பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த பால் வச்சுருந்தேன். இதை வந்து அதை மூடி வச்சுருந்தேன், கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருந்தேன். இப்போ வந்து தொட்டு பார்த்தோன்னா என் கை பின்னாடி வந்து இப்படி வைக்க முடியுது.
லேசாக சூடாக இருக்குது, பட் வைக்க முடியுது. கையை வச்சு இப்படி வச்சேன்னாக்கா எனக்கு தாங்குற மாதிரி இருக்குது. முதல்ல போய் டக்குன்னு எடுத்தேன் இல்லையா, இப்போ வந்து அப்படி வைக்க முடியுது. இப்படி பார்த்திங்கன்னா நல்லா தொடர அளவுக்கு வைக்க முடியுது என்னால். இந்த மாதிரி வைக்க முடியுது. ஸோ இது மாதிரி வைக்கிறதுனால நான் வந்து சரி இது கரெக்டான டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் என்னுடைய பழைய தயிர் வச்சுருந்தேன். என்னுடைய முதல்ல பண்ணியிருந்த தயிர். இது ஒரு டீஸ்பூன். இது வந்து 1 டீஸ்பூன் இது. ஓகே, நான் வந்து 2 டீஸ்பூன் போட போகிறேன். அவ்வளோதான். 1 2 போகிறோம். இந்த 2 டீஸ்பூன் போட்டோம்னாலே இதுக்கு வந்து போகிறோம். போட்டுட்டு இது வந்து இதுக்கான முடி, இதுக்கான முடி மூடிட்டேன். இது ரெண்டுத்தையும் கழுவுறதுக்கு வச்சுருவேன். அவ்வளோதான். இது கழுவிட்டு நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. அவ்வளோதான். இதை வந்து ஓவர் நைட்டு வச்சுட்டு நாளைக்கு காலையில் தயிரானோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்றுக்கு நம்ம வந்து அந்த தயிரை ஊற்றி வச்சுருந்ததை பார்த்தோம். அழகாக மூடி நான் வச்சுட்டு போயிட்டேன். இன்றைக்கி தயிர் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ஆல்மோஸ்ட்டு காலையில் 7:30 மணி 8 மணி ஆகுது. திறந்து பார்க்க போகிறேன். ஓகே, பாருங்கள், நல்ல கட்டி தயிர். இந்தியன் வே ஆஃப் மேக்கிங் தயிர். மொத்தமாக நமக்கு எவ்வளோ நேரம்னா, இந்த பாலை சூடு பண்ணுற நேரம், அது ஒரு சூடு பண்ணி அதை இது பண்ணுறது இதில் வைக்கிறது ஒரு 3/4 மணி நேரம்னு வச்சிங்களேன். அரை மணி நேரம்னு வச்சிங்க. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம். அதுக்கு அடுத்து இதை கூலிங்க்கு வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம்னு வச்சுங்க. மொத்தம் 1.25 மணி நேரம் தான் இதுக்கு வேலை செஞ்சேன் நான். தயிர் ரெடி. இதுக்கப்புறம் வந்து அழகாக இதை நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம். ஹோம் மேட் யோகர்ட், வீட்டில் செஞ்ச தயிர் ரெடி.